ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்க்குணாஸ் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல குடைமிளகாய் வச்சு அருமையான சுவையில சைடிஷ் செய்ய போறோங்க. இது எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். குடைமிளகாய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செய்து கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ அருமையா இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல குடைமிளகாயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணும்போது சீக்கிரமா வெந்துடும். அதே மாதிரி எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் நறுக்கி வச்சுட்டோம் பாருங்க. இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வானலை வச்சுக்கோங்க. அதில் சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். இது வறுத்த வேர்க்கடலை. கொஞ்சம் நல்லா சூடுபடுத்திட்டு தோலெல்லாம் நீக்கும் போது ஈஸியாக வந்துடும். நீங்கள் பச்சை வேர்க்கடலையை வறுக்கிறதா இருந்தால் கலர் வந்து இந்த மாதிரி வர வரையும் வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா சூடுபடுத்தியாச்சு பாருங்கள். இது மாதிரி சூடுபடுத்திட்டு எடுத்து தோலை நீக்கும் போது ஈஸியாக வந்துடும். ஆற வச்சுட்டு தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க. இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. மையாக அரைக்கக்கூடாது, கொரப்பாக இருக்கணும். கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். இந்த பொரியலுக்கு போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் 1 குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சிட்டே இருக்கும்போது 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு, சீரகம், உளுந்து எல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு நாம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போடும்போது இந்த பொரியலுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம், பொடியதாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுட்டு இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பாகம் வதங்குற வரையும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இதையும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது, ஒரு தக்காளி சேர்த்தா போதும். தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம உடனே வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது தக்காளி நல்லா வதங்கிடும். இப்போது 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. இந்த பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது நல்லா சுவையாக இருக்குங்க பொரியல். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாத பட்சத்தில் தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்காங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச குடைமிளகாயை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 குடைமிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாகவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணும்போது நல்லா சீக்கிரமும் வெந்துடும். எல்லாத்தோட சேர்த்து சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். குடைமிளகாயில் பார்த்தீங்கன்னா நீர் சத்து கொஞ்சம் கூட இருக்குது, அதனால் அதுலேயே நல்லா வதங்கிடுங்க. இந்த மாதிரி வதக்கும் போது பொரியல் வந்து நல்லா சுவையாக இருக்கும். இப்போது இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு மூடி எதுவும் போட வேண்டாம், அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க. நல்ல வாசனையாகவும் இருக்குதுங்க. நீங்கள் இப்படியே கூட எல்லாத்தோடையும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க, அருமையாக இருக்கும். ஆனால் இதில் நான் கொஞ்சம் வேர்க்கடலை பொடி சேர்த்து செய்ய போகிறேங்க. இன்னும் சுவை சூப்பராக அருமையாக இருக்குங்க. நம்ம வறுத்து பொடிச்ச வேர்க்கடலையே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் அப்படியே மேலாக்கா தூவி விட்டுக்கோங்க. தூவிட்டு அப்படியே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் கலக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 30 செகண்ட் அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, அருமையான சுவையில் குடைமிளகாய் பொரியல் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்க. இந்த வேர்க்கடலை போட்டு செய்யும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தோடையும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குடைமிளகாய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ஒரு முறை செய்து கொடுத்து பாருங்க. குடைமிளகாய் வாங்கினா இந்த மாதிரி தான் பொரியல் பண்ண சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. நன்றி, வணக்கம்.